கலைஞர் ஐயாவ எடுத்துக்கிடுவோம். அவரு சென்னைக்கு ஃபர்ஸ்ட்டு வரும்போது, திருட்டு ட்ரெயின் மூலமா தான் வந்தாரு. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தாரு. வந்ததுக்கப்புறம், இப்ப அவங்க ஃபேமிலி கிட்ட பல கோடிக்கு மேல சொத்து இருக்குது. இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி தோணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே டிவிகே நாளைக்கு ஜெயிச்சுட்டாங்க. அவங்க தொண்டர்களும் இந்த மாதிரி ஊழல் பண்ண மாட்டாங்களா? அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். என்ன காரணத்தினால மக்கள சந்திக்கிறதுக்கு தாவேகாக்கு மட்டும் இவ்வளவு கண்டிஷன்? ஒட்டுமொத்த அரசியல்வாதிக்கு கேள்வி எழுப்பிய விஜய், உங்களுடைய சொத்து மதிப்ப அறிக்கையாக வெளியிட முடியுமா? எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு வரும்போது கிழிஞ்ச சட்டையோட வாராங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது ஆடி கார்ல போறாங்க. இதெல்லாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் உங்ககிட்ட சொன்னா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஃபுல் டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேலூர்ல நடந்த கூட்டம். இதுல தாவேகா நிர்வாகிகள் நடத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4900 பேருக்கு தான் பர்மிஷனே. அப்படி இருந்தா மட்டும் நீங்க நடத்துனா போதும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிச்சு நிர்வாகிகளுக்கு மட்டும் அதாவது தாவேக்கா நிர்வாகிகள் மட்டும் இதுல கலந்துக்கிடுறது மாதிரி 4900 பேருக்கு பர்மிஷன் குடுக்குறது மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்க. அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, தாவேக்கா தரப்புல இருந்து வெளிப்படையா மக்கள்ட்டயும் சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த வேலூர்ல நடக்கிற இந்த கூட்டம் நிர்வாகிகளுக்கு மட்டும் தான். அப்படிங்கிற மாதிரி சொல்ற நிலைமை அவங்களுக்கு வந்துச்சு. காவல்துறையினர்கள் தாவேகாக்கு இந்த மாதிரி பர்மிஷன் குடுத்துட்டாங்க. 4900 பேர்த்துக்கு தான் பர்மிஷன் சொல்லிட்டு. சரி, அதுக்கு 20 கட்டுப்பாடுகள் போட்டிருந்தாங்க. அப்படி 20 கட்டுப்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கட்டுப்பாடு. இந்த கூட்டத்த எப்போ தொடங்கணும்னா, காலையில 10 மணிலேருந்து மதியம் 1 மணிக்குள்ள முடிச்சிரணும். அதுக்கு மேல நீங்க இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, நாங்க பாதுகாப்பு தரமாட்டோம். ஆ நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படிங்கிற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சரியா? செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, QR கோட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது 4900 பேர் இதுல கலந்துக்கிடுறான்னு சொல்றாங்கல்ல, அந்த 4900 பேரும் கண்டிப்பா QR கோடு இருந்தா அந்த QR கோடு சீட்டு இருந்தா மட்டும் தான் அவங்க உள்ள அலவுட். அதுவும் ஸ்கேனிங் எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி அதாவது டூப்ளிகேட்லாம் இல்லாம ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ள அலவுட். அப்படி தொண்டர்களா இருந்தாலும் சரி, நிர்வாகிகளா இருந்தாலும் சரி, யார் உள்ள வந்தாலும் QR சீட்டு, நுழைவு சீட்டு இருந்தா மட்டும் தான் அவங்க உள்ள அலவுட். இல்லன்னா அவங்க வெளிய தான். சரியா? மொத்தம் 4900 பேத்துக்கு பர்மிஷன் குடுத்துருக்காங்க. எதனால போலீஸ் அதிகாரிகள் இவ்ளோ கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே ரீசென்ட்டா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சேலத்துல நிர்வாகிகளுக்கான கூட்டத்த நடத்துனாங்க. அந்த கூட்டத்துல கலந்துகிட்ட ஒரு வடமாநில இளைஞர் வெயில் தாக்கத்தினால மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்காங்க. இது ரொம்பவே பரபரப்பா பேசப்படுது. சரியா? அதுல இருந்து தான் தமிழக வெற்றி கழக தலைவருக்கு அவங்க எந்த ஒரு கூட்டமா நடத்தாலும் இந்த அளவுக்கு ஒரு பிரஷர் கொடுக்கப்படுது. சரியா? அதனால தான் நெறைய கண்டிஷன்கள் போட்டிருக்காங்க. சரி, அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா போலீஸ் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் இவங்க யாருமே கலந்துக்க கூடாது. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துல இருந்து புஷி ஆனந்த் வெளிப்படையா ஓப்பனா சொல்லியிருந்தாங்க. பெ கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவங்க யாருமே கலந்துக்க கூடாது. எல்லாருமே டிவில இருந்து வீட்ல சேஃப்டியா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் தாக்கம் கோடைக்காலம் வந்ததுனால, வெயில் தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால, கண்டிப்பா இவங்க எந்த ஒரு கூட்டம் நடத்தினாலும், பொது கூட்டமா இருந்தாலும் சரி, நிர்வாகிகளுக்கான கூட்டமா இருந்தாலும் சரி, இவங்க மேல்கூரை அமைச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரி கண்டிஷன் குடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில தமிழக வெற்றி கழகம் மேல்கூரை அதாவது சீட்டு ஏதோ ஒண்ணு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி. வெயில் தாக்கம் இருக்காத அளவுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இருக்கிறதுக்கு சேர், நிர்வாகிகளுக்கு இருக்கிறதுக்கு சேர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி குடுத்துருந்தாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம, முக்கியமா 30 மருத்துவர்கள், 50 செவிலியர்கள் மற்றும் 15 ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட்டத்த கட்டுப்படுத்துறதுக்கு 50 பெண்கள் உட்பட 500 தாவேக்கா தன்னார்வலர்கள் பணியில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கண்டிஷன் குடுத்திருந்தாங்க. முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வசதி, தாகத்துக்கு வாட்டர் வசதி நீங்க ரெடி பண்ணி குடுத்துருக்கணும். வாட்டர் இல்லாம இருக்கக்கூடாது. அப்புறம் பாத்ரூம் வசதி, இதையுமே அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
அதுவுமே தமிழக வெற்றிக் கழகம் வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்படி காவல்துறை அதிகாரிகள் இப்படி கண்டிஷன் மேல கண்டிஷன் போட்டாங்க. இதையும் தாண்டி இந்த கண்டிஷனையும் தாண்டி இன்னைக்கு நீட்டா வேலூர்ல தமிழக வெற்றிக் கழகம் வந்து நிர்வாகிகளுக்கான கூட்டம் நீட்டா ஒழுங்கா முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கும் கேள்வி எழுப்பிய விஜய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட எவ்வளோ சொத்து மதிப்பு இருந்துச்சு? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறவு உங்கள்ட்ட எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குது? அத நீங்க வந்து அறிக்கையா வெளியிட முடியுமா? அப்படிங்கிற மாதிரி விஜய் கேள்வி எழுப்பியிருந்தாரு. எனக்குமே அந்த டவுட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கலைஞர் ஐயாவ எடுத்துக்கிடுவோம். அவரு சென்னைக்கு ஃபர்ஸ்ட்டு வரும்போது திருட்டு ட்ரெயின் மூலமா தான் வந்தாரு. அதுக்கு பிறகு அரசியலுக்கு வந்தாரு. வந்ததுக்கப்புறம் இப்ப அவங்க ஃபேமிலி கிட்ட பல கோடிக்கு மேல சொத்து இருக்குது. இதே மாதிரி நெறைய அரசியல்வாதிகள எடுத்துக்கிடுவோமே, அவங்களுமே அரசியலுக்கு வரும்போது ஒண்ணுமே இல்லாம செல்லா காசா தான் வராங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் பார்க்கும்போது பல கோடிக்கு மேல சொத்து இருக்குது. இப்போ அரசியல்ல இருக்கிறாங்களா, அவங்களுக்கும் நம்மள மாரி மாச சம்பளம் மாரி தானே. எப்படி அவங்கள்ட்ட மட்டும் பல கோடிக்கு மேல சம்பாதிக்கிறாங்க? இந்த டவுட்டு மக்களுக்குமே இருக்குது. அதே மாதிரி இதே டவுட்டு விஜய் அண்ணாவுக்கும் வந்திருக்கும் போல. அதனால தான் இன்னைக்கு இந்த சரியான கேள்விய கேட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்க என்ட்ட கேட்கலாம். அதுதான் எலக்ஷனுக்கு அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து என்ட்ட இவ்ளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கணக்கு காமிச்சுட்டு தானே அப்ளை பண்றாங்க. எப்படி நீங்க வந்து அவங்க மேல குற்றம் சாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற ஒயிட் மணிய சொல்லல. அவங்க மறைமுகமா வச்சிருக்கிற பிளாக் மணிய தான் நான் சொல்றேன். இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி தோணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே டிவிகே வந்து நாளைக்கு ஜெயிச்சுட்டாங்க. அவங்க தொண்டர்களும் இந்த மாதிரி ஊழல் பண்ண மாட்டாங்களா? அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா மட்டும் தான் நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய பொறுத்தவரைக்கும் மேடைக்கு மேடைக்கு என்ன சொல்றாருன்னா, "நான் வந்து எல்லாமே சம்பாதிச்சுட்டேன். எனக்கு தேவையான எல்லாமே நான் சம்பாதிச்சுட்டேன். இனி நான் மக்களுக்காக வந்திருக்கேன். மக்களுக்கு என்ன தேவையோ அத பண்ணைக்கு தான் வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி தான் மேடைக்கு மேடைக்கு சொல்றாரு. நம்ம ஒரு வாய்ப்பு குடுத்தா மட்டும் தான், விஜய் வந்து மக்களுக்கு என்ன பண்றாங்க? அவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்குது? ஏதாவது ஊழல் பண்றாங்களா? அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரிய வரும். இப்போ பொதுவா உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இருக்கிற ஆட்சியாளருக்கு நம்ம வந்து வோட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கோம்ல. ஒருக்கா தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணா தான் தெரியும். அவங்க எந்த அளவுக்கு மக்கள பார்த்துக்கிடுறாங்க. ஊழல் பண்றாங்களா? நிர்வாக பொறுப்புகள் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி தெரிய வரும். வாய்ப்பே குடுக்காம, இவங்களும் ஊழல் தானே பண்ண போறாங்க. அப்படிங்கிற மாரி சொன்னா நியாயமா? சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த மாதிரி நெறைய கேள்விகள் உங்களுக்கு தோணலாம். அப்படி என்னென்ன கேள்விகள் தோணுது அப்படிங்கிற மாரி கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு பேசின விஜயோட ஸ்பீச்ச பத்தியும் உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.